நம்ம தங்கச்சி அப்பர்னா கிராமத்துல இருந்த பொண்ணு, ஆனா இப்போ சென்னையில இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கறா நினைக்கும் போது எவ்ளோ சந்தோஷமா இருக்குல்ல. ஆமா பூமாரி அக்கா, ஹாலே எவ்ளோ பெருசா இருக்குன்னு பாருங்களே, நம்ம வீடு சைஸ்க்கு இருக்கு. கரெக்ட்டா சொன்னேடி அக்கா. அப்பர்னா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எல்லாரும் எப்படிக்கா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா. சரிக்கா. ஊர்ல அம்மா அப்பா சித்தி சித்தப்பா அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்பர்னா. உங்க அம்மா தான் பாவம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. பின்ன பெத்த பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்குனா எந்த அம்மாக்கு தாமா மனசு கேக்கும்? அத்தை நீங்க எல்லாரும் எங்க ஊருக்கு வாங்க அத்தை, சித்தி கிட்ட பேசுங்க. நீங்க பேசினா கூட எங்க சித்திக்கு மனசு மாறும். ஆமாமா, பூமாரி அண்ணி சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் இந்த வாரம் அப்படி இல்லனா அடுத்த வாரம் வேணா ஊருக்கு போலாமா? அப்பர்னா அம்மா நம்ம கிட்டலாம் பாசமா தானமா இருப்பாங்க, நம்ம பேசணும்னா கண்டிப்பா அவங்க மனசு மாறுமா? அண்ணி அப்படினாலுமே நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வரல. என்ன பார்த்தா எங்க அம்மா இன்னும் டென்ஷன் தான் ஆவாங்க. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, நீ பயப்படாத. நீ போய் பேசுனனா பெத்த மனசு எப்படியும் மனசு இறங்குவாங்கம்மா. ஆமா அப்பர்னா, நம்ம எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா ஊருக்கு போகணும். பெத்தவங்க மனசு நல்லா இருந்தாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். பரவாயில்லையேங்க, நீங்க எங்க பொண்ணு அப்பர்னா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. இத பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, நாங்களே உள்ள வரும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தோம். சரி பெரிய இடமாச்சே, நம்ம பொண்ணு அப்பர்னா எப்படி வாழ்றான்னு நினைச்சுக்கிட்டே வந்தோம். ஆனா இப்போ நீங்க எல்லாரும் அன்பா பேசுறத பார்த்துட்டு எங்களுக்கே மனசுக்கு திருப்தியா இருக்கு. எல்லாருக்கும் வர பயம் தானப்பா, ஆனா எனக்கு என் பொண்ணு ஜான்சி எப்படியோ அதே மாதிரிதான் அப்பர்னாவும். இத கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குத. பூமாரி அண்ணி, எங்க அம்மா மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன். எதுக்கு ஜான்சி? அதுவா, என் தம்பிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜான்சி ஜான்சின்னு எங்க அம்மா என்ன கூப்பிட்டாங்க. ஆனா இப்போ அப்பர்னா வந்த உடனே அப்பர்னா அப்பர்னான்னு வாய் நிறைய அவளையே தான் கூப்பிட்டு இருக்காங்க. சில நேரம் எங்க அம்மா அப்பர்னாக்கு ஊட்டில விடுறாங்க. இதெல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். அப்படியே அப்பர்னா? ஆமாக்கா, அத்தை சில நேரம் ஊட்டி விடுவாங்க, தலைவாரி விடுவாங்க. அப்புறம் அத்தை எங்கேயாச்சும் வெளியில போனா எனக்கு ஒரு Dress கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. பரவாயில்லையே, இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்துல வச்சிருக்கணும். எங்க வீட்லயும் என் மாமியார் இருக்குதே, ஓ மாமியாருக்கு ஆப்போசிட்டா என் மாமியார் அப்படி நினைச்சுக்கோ. காயத்ரி அண்ணி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நகை அப்படி இல்லனா Dress இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு ஜான்சி, பொருளை கொடுக்கும்போது மட்டும் நல்லா சிரிச்சு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி வேதாள முருங்கை மரத்துல ஏறின கதையா என்ன திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரிமா உள்ள வாங்க, நான் வேற உங்க எல்லாரையும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்கம்மா. ஐயோ பரவாயில்ல, நாங்க சும்மா அப்பர்னாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். பூமாரி அண்ணி, எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? உங்க அப்பர்னா சமைச்சிருப்பான்னு தானே பயப்படுறீங்க? ஐயோ அப்படிலாம் இல்ல. பயப்படாதீங்க அண்ணி, எங்க அம்மா தான் எல்லாம் சமைச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஸ்பெஷல் டிஷ் மட்டும் உங்க தங்கச்சி சமைச்சிருக்கா. என்னது, அப்பர்னா சமைக்கிறாளா? ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்பர்னா, அப்படி என்ன சமைச்ச? உங்க தங்கச்சி பால் பாயாசம் வச்சிருக்கா. அப்படியே அப்பர்னா, பால் பாயாசமா வச்ச? அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டியா? ஐயோ நீங்க வேற, பால் பாயாசத்துக்கு பாலை மட்டும் காய்ச்சி வச்சிட்டு வந்துட்டா. அண்ணி, பூமாரி இப்பதான் போன் பண்ணா பாத்துக்கிடுங்க. அப்படியா? பூமாரி அங்க அபர்ணா வீட்டுக்கு போனாளா? என்ன சொன்னா? அண்ணி ஒண்ணு தெரியுமா, ஜானு எல்லாரையும் ஏமாத்தி விட்டானா. குடிசை வீட்டுல தானே அபர்ணா இருக்கலாம். போச்சா, கடைசில என் மொவ அவங்கிட்ட ஏமாந்துட்டாளா? அவட பாவி மட்ட, இதுக்கு தானே நான் எவ்வளவா படிச்சு சொன்னேன். அவங்கிட்ட போவாத அவன் நல்லவன் கிடையாதுன்னா இதுக்குதான் பெத்தவங்க பேச்ச கேட்கணும். கேட்கலன்னா பிள்ளைல இப்படிதான் போற இடத்துல கஷ்டத்தை அனுபவிக்கும். என்ன வடிவு இப்படி சொல்ற? அந்த பையன் இங்க வந்திருக்கும் போது சொன்னானே, எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, 2 கார் இருக்குல்ல சொன்னானே. ஆமா நீ, அவன் சொன்னது எல்லாமே பொய்யா. பத்தாதுக்கு அவரை மாமியார் சரியான ராட்சசியா. நாத்தனார் இருக்காளே, அவ ஒண்ணுக்காக மாட்டாளாம். என்ன வடிவு, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா தலையே சுத்துதே. அவ மாமியார் நாத்தனார் இங்க வந்திருக்கும் போது நம்ம கிட்ட எல்லாம் எப்படி நல்லா பேசுறாவே. அப்ப உலகத்துல யாரை நம்புறது? உங்களை மாதிரி ஏமாறுற ஆட்கள் இருக்கிற வரையிலையும் ஏமாத்துறவனா இருக்கதான் செய்வானுவன். சரி அண்ணி, இத கூட விடுங்கள. எவ்வளவு தூரமா ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி மெட்ராஸ்க்கு போயிருக்காவ. போன இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடாத கொடுக்கலாம்ல, ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கலையாம. நானும் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த அபர்ணா ஒரு நாள் விளங்க மாட்டானே. என் சாபம் பழிச்சுதா இல்லையா? இன்னும் பாருங்களேன், கொஞ்ச நாள்ல அவ கழுத்துலயும் காதலையும் கிடக்கிறதையும் அவன் புடிக்கி விட்டுட்டு அவளை துரத்தி விடுறானா இல்லைன்னு பாருங்க. இதுக்குதான் பெத்தவங்களோட வயிற்றுச்சலை வாங்கி கட்டிக்க கூடாது. எப்படி பிள்ளைகள் நல்லா இருக்க முடியும்? என்னல வினோத், உனக்கு எனக்கு இருக்க பிடிச்சிருக்கே.
நான் இங்க வயித்தெரிச்சல பிடிச்சி திட்டிட்டு இருக்கேன், பல்ல கட்டிட்டடக்கா. அண்ணி கோவப்படாதங்க நீ. ஏடா முட்டைக்கண்ணா வாய மூடல, லூசு மாதிரி பல்ல கட்டிட்டு இருக்காத. நான் இதான் நடக்கும்னு எதிர்பார்த்தேன், கரெக்டா அதே மாதிரி நடந்திருக்கு. என்னது நடந்திருக்கு? நீ என்ன எதிர்பார்த்த? எங்க அம்மா கிட்ட அந்த அப்பா நான் லவ் பண்ணும் போதே போட்டு போட்டு கொடுப்பேன். ஆனா எங்க அம்மா புள்ள மேல இருக்கிற நம்பிக்கையில கண்டுக்க கூட மாட்டாங்க. கடைசில என்னாச்சு, எங்க அம்மாவையே அவ ஏமாத்திட்டு இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறா. இதுதான் நடக்கும்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். ஏல உன் பொண்டாட்டி இருக்கிற அறிவுக்கு ஜோசியக்காரியா கூட போலாம் போல இருக்கு. ஐயோ நீ வேறமா, போலி ஜோசியக்காரின்னு சும்மா அடியில வெளுத்துவாங்க. என்னங்க என்ன ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க? நான் என்ன கரெக்டா தானே சொல்றேன்? உன் மூஞ்சி. எங்க அம்மா இவ்ளோ நேரம் சொன்னது எல்லாமே ரீல். அப்போ என்ன சொல்றீங்க? அடியே ரியலா என்ன நடந்துச்சு தெரியுமா? உன் தங்கச்சி அப்பர்ணா வீடு அரண்மனை மாதிரி இருக்குதா. நம்ம மொத்த வீட சேர்த்தா கூட அவங்களோட ஹால் சைஸ் தான் வருமா. ஏல என்னன்னு சொல்றா? ஆமாத்த, பத்தாவதுக்கு அப்பர்ணாவோட மாமியாரும் நாத்தனாரும் அப்பர்ணாவை உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குறாங்களா. என்னது, ரெண்டு பேரும் அவ்வளவு பாசமா இருக்காவ? ஆமாத்த, அப்பர்ணா மேல மட்டும் இல்ல, அப்பர்ணா சொந்தக்காரங்க தெரிஞ்ச உடனே பூமாரி மேல காயத்ரி மேலயும் ரொம்ப பாசமா இருந்தாங்களா. வந்தவங்களுக்கு ஒரு பெரிய டைனிங் டேபிள்ல ஓடுறது பறக்கறதெல்லாம் சமைச்சு சும்மா தட்டல் புடல விருந்து வச்சாங்களாம். சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறே பத்தலையா. அடேங்கப்பா, அவ்ளோ பெரிய வீட்லயா வாழ்றா? என்ன அபி, உன் கண்ணுல ஏதோ ஏக்கம் தெரியுது. நீயும் சென்னைக்கு போயிருந்தா அங்க நல்லா சாப்பிட்டுக்கலாமோன்னு மிஸ் பண்றியோ? சீச்சி, மானம் கெட்டவளுங்க தான் அங்கெல்லாம் போய் சாப்பிடுவாளுங்க. அப்படியா? புதுசா பூமாரி காயத்ரி வந்திருக்காங்கன்னு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டு சேலைய கொடுத்து விட்டுருக்காங்களா. நீயும் போயிருந்தா உனக்கும் கொடுத்திருப்பாங்க. என்னது, காஞ்சிபுரம் பட்டு சேலையா? இது என்கிட்ட இல்லாத சேலையா? எத்தே, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வாரம் ஜான் வீட்ல இருந்து எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்களா. உங்க பொண்ணு அப்பர்ணாவும் சேர்ந்து வருவா. வரட்டும் வரட்டும், அந்த அப்பர்ணா வந்தானா நான் 4 கேள்வி அவளை நறுக்குன்னு கேட்காம விட மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சும்மா உன் தங்கச்சி விஷயத்துல எல்லாம் நீ தலையிட வேண்டாம். அதுக்கு தான் உங்க அம்மா இருக்காங்களே. நீ என்னோட வைஃப், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். என்ன அபி, ஒரு பிள்ளை முதன்முறையா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரா, அவளை 4 வார்த்தை கேப்பேன்னு அப்படி இப்படி பேசிட்டு இருக்க. அப்படி சொல்லுங்க அண்ணி. நம்ம பாத்திருந்தா கூட அபர்ணாக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காது. சரி, நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இப்ப சந்தோஷப்படுறாளான்னு பாத்தீங்களா? போறாம பிடிச்சவ. அவளை பார்த்து நான் எதுக்கு பொறாமப்படணும்? பொறாமப்படுற அளவுக்கு அவ ஒர்த்தே கிடையாது. அழகுலையும் அறிவிலையும் அவ எப்பவுமே என்னை விட கம்மி தான். தேங்கப்பா, அப்போ அடுத்த உலக அழகி நம்ம அபிதான் போல. என்ன அபி, உன்ன உலக அழகின்னு சொன்னது உனக்கே பொறுக்கல போல. கரெக்ட்டா சொன்னேமா. அபி என்னமா, என்னாச்சு? வாந்தி எடுத்துட்டு இருக்க? என்னன்னே தெரியலம்மா, ஒரே வாந்தியா இருக்கு. நைட்டு சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணி, ஒருவேளை அபி மாசமா இருப்பாளோ? அதெல்லாம் இல்லம்மா, நேத்து நைட்டு ஃப்ரைட் ரைஸ் கிரில் சிக்கன் எல்லாத்தையும் ஒத்தையிலே சாப்பிட்டுருக்காமா. என்னல கிரில் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? அம்மா கண்ணுல காட்டவே இல்ல. அம்மா உனக்கும் சேர்த்துதாமா வாங்கிட்டு வந்தேன். டேபிள்ல வாங்குனத வச்சிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கா. என்னடி இவ்வளத்தையும் நீ ஒத்தையிலேயே தின்னா? ஆமாதே, எல்லாம் எனக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். அதான் சரி. ஒரு பொம்பளை இவ்வளத்தையும் சாப்பிட்ட பிறகு எப்படி சேமிக்கும்? வாந்தியும் வரும், அடுத்தது பேதியும் வரும். என்னங்க, ஏதோ குட் நியூஸ் சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? பூவரசி, இதோட இந்த வாடகை வீட்டுக்கு குட் பை சொல்லிட வேண்டிதான். ஏங்க, வேற வாடகை வீடு பாத்திருக்கீங்களா? அட நீ வேற, இனிமேலாம் வாடகை வீட்டுக்கு சான்ஸே இல்லப்பா. டைரக்டா சொந்த வீடுதான். என்ன விஜய், சொந்தமா வீடு வாங்கிட்டியோ? அட நீ வேறமா, இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படிமா புது வீடெல்லாம் வாங்க முடியும்? அப்புறம் நீ தானே சொன்ன சொந்த வீட்டுக்கு போறோம்னு. ஏய், இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம்ல நம்ம வீடு, அந்த வீட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏல, அந்த வீட்ல அந்த மஞ்ச முடியும் அவ தம்பி தானே இருக்கவ, நம்ம எப்படில அங்க போக முடியும்? உங்க முதல் மனைவிதான் உங்க வீட்டை வாங்கிட்டால, இப்போ என்ன திடீர்னு? இல்ல அவளுக்கு புது வீடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம பழைய வீட்ல போய் இருக்க போறோமா? ஏண்டி, எனக்கு ஒரு வேலை இல்லையாடி? ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய பணக்காரனா? அப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அவளும் அந்த வீட்ல தான் இருக்கா, அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாழணுமா? ஆமாண்டி, உங்க 2 பேரையும் ஒரே வீட்ல வச்சா விளங்கும் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு அவ வாடகை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா. நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. என்னனே திடீர்னு அந்த ஜூலி அண்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? ஏன் அவங்க அக்கா தம்பிக்குள்ள ஏதாச்சும் சண்டையா?
ஆமா ஹரிணி, உன் புருஷன் சஞ்சய் வீட்டை விட்டு வெளியில போய் 1 மாசம் ஆகுதான். நம்ம வீடு வேற பெரிய வீடு, அவளுக்கு தனியா இருக்கிறதுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கா. பத்தாவதுக்கு நம்மளெல்லாம் வீட்டை விட்டு துரத்திட்டோமேனு அவளுக்கு மனசு குத்தி இருக்கு. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் வாடகை வீட்டுல தங்கிக்கிறேன், நீங்க பழையபடி எல்லாரும் சந்தோஷமா உங்க வீட்டுல இருங்கன்னு சொல்லிருக்கா. அப்போ அவ தம்பியும் ஓடிட்டானா? பாத்தியாடி, இந்த லூசு பையல நம்பி நீனு கல்யாணத்தை முடிச்சிய? ஓடி இருக்கான் பாரு வெட்டி பைய. அம்மா என்கிட்ட சொன்னாருமா, அவருக்கும் அவங்க அக்காக்கும் ஒத்து வரலன்னு. இப்ப கூட அவரோட அம்மா வீட்டுல தாமா இருக்காரு. ஆக மொத்தத்துல இவன் குரங்கு மாதிரி ஒவ்வொரு வீடா தாவிக்கிட்டே தான் இருப்பான் போல இருக்க. இந்த ஜென்மத்துல உழைச்சி சொந்த வீடு வாங்க மாட்டான் போல இருக்க. அதெல்லாம் செய்வாருமா, நீ அதை விடு. அண்ணே, நம்ம வீட்டுக்கு எப்போ போறோம்? இன்னும் 2 நாள்ல கிளம்பிடலாம் ஹரிணி. அதுக்குள்ள எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வைக்கணும். என்னங்க நீங்க பாட்டுக்கு வரீங்க, திடீர்னு வீட்டை காலி பண்ணுவோம் நம்ம சொந்த வீட்டுக்கு போறோம்ன்றீங்க. அத ஜூலி என்ன பேசுனா, நீங்க எப்ப அத ஜூலியை மீட் பண்ணீங்க? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. பொண்டாட்டினா அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கேன்? ஏ என்னடி, ஏன் அவனை குற்றவாளி மாதிரி அவனை நடுவில் நிற்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க? என்ன அவன் என்ன அப்படி தப்பு பண்ணக்கூடிய ஆளா? அவன் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்ல. ஜூலி பண்ணினது தப்புன்னு அவன் ஒத்துக்கிட்டா சரி போவோம். இங்க இருந்து நம்ம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். அந்த லூசு மனசு மாறதுக்குள்ள சீக்கிரமா பேக் பண்ணிட்டு கிளம்பி ஓடிடுவோம். அத்தை, நான் உன்னை இவர் மேல கோவப்படல. அந்த ஜூலி காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டா. அவ சரியான நரி மாதிரி தந்திரம் உள்ளவ. ஏட்டி, அவ நரி மாதிரி இருக்காளோ இல்ல குரங்கு மாதிரி இருக்காளோ, எப்படி இருந்துட்டு வரா? நமக்கு என்ன, நம்ம சொந்த வீட்டுக்கு சீக்கிரமா போவண்டி. சரிதா. பூவரசி, கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? ரொம்ப தலை வலிக்குது. பூவரசி, எனக்கும் ஹரிணிக்கும் சேர்த்தே காப்பி போட்டு கொண்டு வா. சரிதா. ஹரிணி போ, நீயும் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. என்னம்மா, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, பொறுமையா பேக் பண்ணிக்கிறேனே. மரியாதையா ஓடி இருப்பதுக்க. 2 பீரோ நிறைய துணி வச்சிருக்கா, உனக்கு எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். ஓடு. நான் சும்மா இருந்துட கூடாதே, ஏதாச்சும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். போறேன். போ போ வேலை கள்ளி. அம்மா, நீயும் கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்து வைக்கலாம்ல. அதெல்லாம் நான் பேக் பண்ணிக்கிறேன். ஆமா, உன் பொண்டாட்டி கிட்ட ஒரு ரீல் ஊட்டியே, அத அவ வேணா நம்புவா, நான் நம்ப மாட்டேன்ல. என்னமா சொல்ற? நான் உண்மையாதாமா சொன்னேன். ஏல நான் பெத்த புள்ளல, நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் ஓமவன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது நீ அந்த மஞ்ச முடிக்கிட்ட நின்னு மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்திய, எல்லாம் நான் பார்க்க தான் செஞ்சேன். ஆமாமா. ஏல, உன் பொண்டாட்டி இருக்கிறதுனால உன்கிட்ட கேட்க முடியல. சொல்லுல, அந்த மஞ்ச முடி உன்கிட்ட என்னத்த சொன்னா? அம்மா, நான் உன்கிட்ட சொல்றேமா, தயவு செஞ்சு இத மட்டும் நீ பூவரசி கிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டேன்ல, சொல்லு. அம்மா, அன்னைக்கு ஜூலி என் கால்ல விழாத குறையா கெஞ்சினாமா. எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா, எனக்கு கொஞ்சம் பேசி விளையாடுறதுக்கு கூட ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுதாமா. எனக்கு மனசே கேட்கல. பத்தாதுக்கு அவ கூடவே இருந்த தம்பியும் போயிட்டா. ரொம்ப அனாதையா ஃபீல் பண்றேன், நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசினாமா. அப்புறம் நீ கொடுத்த வீட கூட நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன், நான் ஒரு வாடகை வீட்டுல கூட தங்கிக்கிறேன், நீ வாரத்துல 1 நாளாச்சும் வந்து என்ன பாருன்னு ரொம்ப கெஞ்சினாமா. அதான பார்த்தேன், அந்த மஞ்ச முடி காரணம் இல்லாம இவ்வளவு வேலை எல்லாம் செய்வாளா? ஏல, அந்த மஞ்ச முடிதான் உன்கிட்ட சொன்னானா? எப்படில நீ வாரத்துல 1 நாள் அவளை போய் பார்க்க முடியும்? அப்படியே பார்த்தாலும் அவ அங்க தங்க சொல்லுவா. பிறகு பூவரசி கிட்ட என்ன பதில் சொல்றது? அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? நீதாமா. நான் ஜூலி வீட்டுக்கு போன அன்னைக்கு பூவரசி கிட்ட எப்படியாச்சும் பேசி சமாளிக்கணும். ப்ளீஸ்மா, ஜூலி உனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கா. நம்ம வீட்டை நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருக்காளம்மா. நம்ம இந்த வாடகை வீட்டுல எவ்வளவுலாம் கஷ்டத்தை பார்த்திருப்போம். நீ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து எனக்கு நீதாமா ஹெல்ப் பண்ணணும். ஐய, நான் உன்கிட்ட காரணத்தை கேட்டா நீ என்கிட்ட உதவி கேட்கா? இதை எப்படில என்னால சமாளிக்க முடியும்? என்னம்மா, வாரத்துல 1 நாள் தானே, 1 நாள் கூட உன்னால சமாளிக்க முடியாதாமா? ஏல, 1 நாளா? உன் பொண்டாட்டி 1 மணி நேரம் லேட் ஆனாலே உனக்கு 1008 போன போட்டுடப்பா. அம்மா, எனக்கு தெரியாதுமா, நீ தான் எப்படினாலும் சமாளிக்கணும். நான் மட்டும் ஜூலி வீட்டுக்கு போலன்னு வையேன், என்ன பாக்குறதுக்கு ஜூலி என்ன தேடி வந்துருவா. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் சொல்றேன், 1 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நான் ஜூலி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னங்க சொல்லு ஐஷோ, கொடுத்த காசெல்லாம் எப்படி செலவு பண்ண? மாப்பிள்ள கேக்குறாருல, சொல்லு. அது என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே வந்துச்சா, அதுக்கு போயிருந்தேன். அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யாரடி? யார் அந்த ஃப்ரெண்டு? ஐயோ, இவருக்கு தான் என் ஃப்ரெண்டு எல்லாரையுமே தெரியுமே, என்ன பண்றது? ஏன் ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க, அவ பேரு நந்தினி. நந்தினியா? நந்தினிக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள குழந்தை பிறந்து பர்த்டேவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாளா? ஏன்டி பொய் சொல்ற? ஐஷு, பொய்ய கொஞ்சம் பார்த்து பேசுமா. நான் பொய்யெல்லாம் சொல்லல. ஆமா, நீங்க சொல்றது கே நந்தினிமா, நான் சொல்றது எஸ் நந்தினி. அவளோட பொண்ணு பர்த்டேக்கு போனேன். மாப்ள, இவ சொல்றதெல்லாம் பச்சை பொய். அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஃபாரினுக்கு படிக்க போனவ அங்கேயே ஒரு வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அத்தை விடுங்க அத்தை, அவ சொல்லலனா என்ன? பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நானே பாத்துக்கிறேன்.
ஐயோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்தா தெரிஞ்சிருமே. கடைசியா கேக்குற ஐஷு, சொல்ல போறியா இல்லையா? சொல்றேம்மா. நான் எல்லா பணத்தையும் ஸ்ரீதேவி சித்திக்கு தான் கொடுத்தேன். அடி பாவி, இப்படி போட்டு கொடுத்துட்டியே. என்ன ஐஷு, ஸ்ரீதேவிக்கு அவ்வளவு காசையும் கொடுத்த? ஆமா. எதுக்குடி அவளுக்கு அவ்வளவு பணத்தையும் கொடுத்த? சித்திக்கு ஒரு நெக்லஸ் அடகுல இருக்காமா, அதை மீட்கிறதுக்கு 40,000 வேணும்னு சொன்னாங்க. அதாம காசு கொடுத்தேன். அடி பாவி, எத்தனை நாள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் குடுடின்னு கேட்டா என்கிட்ட ஒரு பைசா இல்லன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்க. இப்போ என்னன்னா உன் சித்திக்காரிக்கு 40,000 ரூபாய் அள்ளி கொடுத்திருக்க. அப்போ உனக்கு அம்மாவை விட சித்திக்காரி தான் பெருசா போயிடுச்சேன்னு. அம்மா அது சீ, வாய மூடு. என்ன ஸ்ரீதேவி, ஐஷுவா ஐஸ் வச்சு நல்ல ரூபா கறந்துட்ட போல இருக்கு. நான் ஒண்ணு பணத்தை சும்மாலாம் கேட்கல. என்ன கடன் தான் கேட்டேன். எப்பா பரத், நீ ஒண்ணும் பயப்படாத. உன் பணத்தை எப்படினாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். ஸ்ரீதேவி கையில போனதுக்கு அப்புறம் முதல்ல வாய்க்குல போன மாதிரி தானே, நல்லா தந்துருவா. பாத்தீங்களாங்க, சித்தி என்கிட்ட கடனுக்கு தான் பணத்தை வாங்கிருக்காங்க. இன்னும் ஒரே மாசத்துல திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படிதானே சித்தி? ஒரு மாசத்துல என்னால எப்படிமா திருப்பி கொடுக்க முடியும்? ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசமா? தேவையாடி இதெல்லாம் உனக்கு? பணத்தை கொடுத்துட்டு இனிமே திருப்பி வாங்குறதுக்கு அவ பின்னாடியே அல. அத்தை, இவளுக்கு நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவ மண்டையில ஏறாதுத. அவளுக்கு என்ன அறிவா இருக்கு? என்னங்க, இப்ப எனக்கு அக்கவுண்ட்ல காசு போட்டு விடுவீங்களா மாட்டீங்களா? நீங்க கேட்டதுக்கு நான் உண்மையை சொன்னேன்ல. மறுபடியும் உன் அக்கவுண்ட்ல பணத்தை போட முடியாது. பணத்தை போட முடியாதுன்னா என்னங்க அர்த்தம்? எங்க வீட்டோட நிலைமையே தெரியும்ல. இதே ஒரு பிச்சைக்கார குடும்பம். இவங்க சமைக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நானே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறேன். எனக்கு அதுக்கு பணம் வேணும். ஏண்டி, ஒரு பெத்த தாய் வீட்டை புருஷன்கிட்ட இப்படிதான் கேவலப்படுத்துவியாடி? நான் என்ன உண்மையா தானே சொல்றேன். எப்ப பார்த்தாலும் சாம்பார் காரக்குழம்புன்னு மாத்தி மாத்தி கேவலமா தண்ணியா வைக்கிறீங்க. உள்ளேயே போக மாட்டேங்குது. ஏதாச்சும் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட காசு வேணும்ல, அதுவும் தர மாட்டீங்க. ஏ ஐஷோ, உனக்கு காசு தரேன். அப்படி வாங்க வலிக்கு. ஆனா காசை உன் அக்கவுண்ட்ல போட மாட்டேன், உங்க அம்மா அக்கவுண்ட்ல தான் போடுவேன். என்னங்க சொல்றீங்க? அத்தை, உங்ககிட்டே காசு இருக்கட்டும் அத்தை. நீங்களும் தேவைக்கு எடுத்துக்கோங்க. அவளுக்கு தேவைப்பட்டா மட்டும் கொடுங்க. அவகிட்ட காசு இருந்துச்சுன்னா இப்படிதான் திமிரா பேசிக்கிட்டே இருப்பா, வீணா செலவு பண்ணுவா. என்னங்க சொல்றீங்க? மாப்ள, ஏன் அக்கவுண்ட்க்கு அனுப்பாதீங்க. நீங்க ஐஷா அக்கவுண்ட்க்கே அனுப்புங்க. அவ இனிமே பார்த்து செலவு பண்ணுவா, வீணால செலவு பண்ண மாட்டா. ஹலோ, சொல்லுங்க. இல்ல இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி, ஓகே. ஓகே வைங்க. அத்தை, ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா வர சொல்றாங்க. நான் கிளம்புறேன் அத்தை. நான் போன உடனே உங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் போட்டு விட்டுடுறேன். மாப்ள, ஒரு நிமிஷம். அத்தை, கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் வரேன் அத்தை. சரி மாப்ள, பாத்து போங்க. சரி அத்தை. ஐஷோ, சின்னத்தை பாய். பாய் மாப்ள. எனக்கு நில்லுங்க. என்னங்க? போதுமா? இப்போ உனக்கு திருப்தி தானே? நீ நினைச்சது நடந்துருச்சா? என்னடி, நானா மாப்ள கிட்ட காசு போட்டு விட சொன்னேன்? பாத்தியா ஐஷோ, உங்க அம்மாவோட தந்திரத்தை. உன்கிட்ட காசு இருந்தா எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேனே, இப்போ அவ அக்கவுண்ட்ல காசு வில வச்சிட்டாளா? கரெக்ட்டா சொன்னீங்க சித்தி. ஏன் புருஷன்கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லி இப்போ மனசு மாறி அவங்க அக்கவுண்ட்ல காசு வில வச்சிட்டாங்கல்ல? என்ன ஐஷு, சும்மா ஓவரா தான் குதிச்சிட்டு இருக்க? உன் புருஷன் உன் நடவடிக்கை சரியில்லைன்னு தான் உங்க அம்மா அக்கவுண்ட்டுக்கு போட்டு விடுறேன்னு சொல்றான். ஐஷோ, நீ கோவப்படாதடி. மாப்ள என் அக்கவுண்ட்ல பணம் போட்ட உடனே நீ எப்ப கேட்டாலும் நான் தரேன். சரி, அப்போ இனிமே ஒவ்வொரு வாட்டியும் காசு கேக்குறதுக்கு உன்கிட்ட நான் பிச்சை எடுக்கணும்ல? ஐஷு, பணம் இருக்குன்னு சும்மா ஓவரா ஆடக்கூடாது. என்ன எத்தனை தடவை பெத்த தாய பிச்சைக்காரின்னு இதே வாயால தானே சொன்ன. இப்ப என்னாச்சு உன் நிலைமை? உங்க அம்மா கையால தானே உன்ட வாங்க வேண்டி இருக்கு. பாத்தியா ஐஷோ, பணம் வரதுக்கு முன்னாடியே இவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு. பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னெல்லாம் கேவலமா தான் மதிப்பாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சித்தி. இவங்க காசு கொடுக்கலனா என்ன? நான் தான் படிச்சிட்டேன்ல. நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு நான் செலவு பண்ணுவேன். ஆமா ஐஷோ, நீ கை நிறைய சம்பாதிச்சு நல்ல செலவு பண்ணு. அப்ப இவங்களால என்ன பண்ண முடியும்? ஆமாடி, உங்க சித்திகாரி பேச்ச கேட்டுட்டு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி வேலை செய்யி. அப்பதான் உனக்கு காசோட அருமை தெரியும். அத்தை, உங்களை தேடி யாரும் வந்திருக்காங்க. ஏய், அப்புறமா வர சொல்லிடி, இப்பதான் தூங்குனேன். சாரா, நான் தாண்டி உங்க புஷ்பா சித்தி வந்திருக்கேன். சித்தி நீங்களா? வாங்க சித்தி. என்ன பகல தூங்குன மாதிரி இருக்கு? ஆமா சித்தி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கண்ணை அசரம் மத்திடுங்க. சரி, உங்க அம்மாவங்க இங்க உள்ளதான் இருக்கா சித்தி. எம்மா அங்க வாங்கல. அதான் வரேன்டி. ஏ புஷ்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. வாவ், இதுதான் என் மச்சினிச்சியா? அக்காவே மாதிரி தான் சூப்பரா இருக்கல. ஏடி, உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காவல? ச்சே, இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காவுக்கா? அப்படியாடி, உன் பிள்ளைலாம் நல்லா இருக்கா? அடி பாவி, உனக்கு குழந்தை வேற இருக்கா?
பிள்ளைலாம் நல்லா இருக்கவுக்கா. அப்புறம் உன் பேரன் பேத்திலாம் நல்லா இருக்காவ்ல? என்னங்கடி பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, உனக்கு பேரன் பேத்தியா? ஏக்கா பேத்திக்கு தான்க்கா கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன். என்னங்கடா பேத்தி எல்கேஜிக்கு தான் போயிருப்பான்னு பார்த்தா பேத்திக்கு கல்யாணமா? அப்போ அக்காவே மாதிரிதானா? தங்கச்சி சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டா போல இருக்க. ச்சே, இவ அப்ப மட்டும் என் கையில கிடைச்சானா மாட்டுனாண்டா. ஏடி ரொம்ப சந்தோஷம். உன் பேத்திக்கு கல்யாணம் எப்போ வச்சிருக்கா? ஏப்ரல் 22க்கா. நாளை நெருங்கிட்டே, சீக்கிரமா வந்தாச்சே. ஆமாக்கா, எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. என்ன சித்தி, பிரகாஷ் மோகனுக்குலாம் பத்திரிக்கை வச்சேன், நீங்க வரவே இல்ல. ஏட்டி, எத்தனை வருஷமா நான் பாம்பேல தானடி கிடக்கேன், இனி யாரடியே கூட்டிட்டு வரா? நான் கூட்டிட்டு வந்தா நான் என்ன வராமே போறேன்? ஆமா சாரோ, கோபப்படாத. என் தங்கச்சில அப்படி ஒத்தையில வந்துட மாட்டா. பாவம், அவளை போய் குறை சொல்லிட்டு இருக்காத. சரி, உங்க தங்கச்சிக்கு தான் வர முடியலனா அவிய மகனோ மகளோ வந்திருக்கலாம்ல. அம்மா 2 பேரும் வேலையும் அப்படிமா, லீவே கிடைக்க மாட்டேங்குமா, அதாம வர முடியல, வருத்தப்படாத. ஆமா ஆமா, இப்படிதான் நாங்களும் 1000 சாக்கு சொல்லணும்னா சொல்லலாமா. சரி வாரம் சித்தி. என்ன மலரு, உன் மொவ ரொம்ப வருத்தப்படுறா போல இருக்கு. சூழ்நிலை அப்படி வர முடியல. அதெல்லாம் நீ ஒண்ணு நினைக்காத புஷ்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு வருவோன்னு. சரிக்கா. ஏய் பாம்பே புஷ்பா, உங்க அக்கா கூட சேர்ந்து மேரேஜுக்கு இந்த கோபி மச்சானும் வருவேண்டி. புஷ்பா உட்கார் புஷ்பா. சரிக்கா, இந்த பத்திரிக்கை வாங்கிக்கோ. சரி புஷ்பா. ஏமா பத்திரிக்கை கூட பாப்போம். டாடி தப்பா எடுத்துக்காங்க சித்தி, பத்திரிக்கையில என் பேரு இருக்குதா இல்லையான்னு பாக்கேன். சரோ, யார் பேரையுமே போடலாமா? என்ன சித்தி, பேரே போடலையா? என் மொவன் கல்யாணத்துக்குலாம் உங்க பேரு, உங்க மகன் பேரு, மகா பேரு, எல்லா பேரையும் போட்டிருந்தமே. ஏமா என் பேத்தி மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாலுமா, பேர் வைக்கிறதெல்லாம் பாட்டி அது அந்த காலம் அப்படின்னு. மாப்பிள்ளை பொண்ணு பேரு வேற அவிய அப்பா அம்மா பேரு எந்த இடத்துல நடக்குதுன்னு அதை மட்டும் போட்டிருக்காவலாமா. சித்தி, அப்பா அம்மா பேரை கூட எதுக்கு வைக்கணும்? மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் மட்டும் இருந்தா போதாது, நல்ல டீசெண்டா இருக்கும் பத்தியில. என்ன சாரோ, பத்திரிக்கையில உன் பேர் இல்லைன்னு கோவப்படுறியா? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகும்போது உன் பேர பத்திரிக்கையில சும்மா வேற லெவல்ல பெரிய பேரை அடிச்சு வச்சிருக்க. அம்மாடி பூமாரி, என் தங்கச்சிக்கு கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி பாட்டி. ஏக்கா, இந்த பிள்ளை யாருக்கா? புஷ்பா, உனக்கு இவ யாருன்னு தெரியாதுல்ல? இவதான் சரோவோட மூத்த மருமவா. ஓ அப்படியாக்கா. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. பாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வர, சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, நான் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏட்டி, வீட்ல சாப்பிட்டுட்டு வந்தா என்ன, இங்க கொஞ்சோல சாப்பிட்டு பாரு. பூ மாதிரி தான் சமைப்பா பத்துக்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஐயோ வேணாக்கா, நீ சொன்னதே போதும். வீட்ல சாப்பிட்டது இன்னும் செமிக்கவே இல்ல. வயசான காலத்துல கொஞ்சம் தீனியை குறைச்சிதான் சாப்பிடணும். என்னங்கடி அக்காலும் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுன்னு இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. இனிமே தாண்டி நமக்கு வயசே இருக்குது. பாட்டி, அப்ப காஃபி வேணா எடுத்துட்டு வரவா? சரிம்மா. ஏமா சின்ன டம்ளர்ல கொஞ்சமா கொண்டு வா, சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டு கொண்டு வா. சரி பாட்டி. தரோ, உன் மருமவா குணத்துக்கு நல்ல கெட்டிக்கார பிள்ளையா இருக்கல. ஆமா ஆமா, நம்ம முன்னாடி இப்படிதான் நடிப்பாள்வ, பின்னாடி அவளுக்கு ஆத்தக்காரி வீட்டுல போய் நம்மள குறை சொல்லாமலே இருப்பாள்வ. என்ன சாரோ, எல்லா மருமகளையும் தப்பா நினைக்க கூடாது, நல்ல பிள்ளைல இருக்கதான் செய்யுது. ஏக்கா, இப்ப வந்துட்டு போன பிள்ளை பிரகாஷ் பொண்டாட்டியோ? ஆமாடி, வந்துட்டு போனது பிரகாஷ் பொண்டாட்டி. உன் அக்கா என் வருங்கால பொண்டாட்டி. புஷ்பா, நீ மோகன் பொண்டாட்டிய பாத்துக்க மாட்டாளா? இரு ஒரு நிமிஷம். சித்ரா, சித்ரா இங்க வாமா. கூப்பிட்டீங்களா பாட்டி? ஆமாமா. ஏ புஷ்பா, இவதான் மோகன் பொண்டாட்டி, சித்ரா பாத்துக்க. என்ன சரோ, உன் மருமகளை இப்படி பாத்துருக்க? உன் மகன் ஹீரோ மாதிரில இருப்பான். நானா பார்த்தேன், அவியெல்லாம் தேடிக்கிட்ட வாழ்க்கை, நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் புஷ்பா, சித்ராவுக்கு என்ன குறைச்சலே? அந்த பிள்ளை மூக்கு மூலியமா லட்சணமா எவ்வளவு அழகா இருக்கா. ஏக்கா, நான் அவளை குறை சொல்லல, இருந்தாலும் மோகன் கிட்ட பாக்கும்போது அந்த பிள்ளை கொஞ்சம் சுமாரா தானே இருக்கு, அதை சொன்னேன். போதும் போதும், இந்த அழகெல்லாம் அழகா சோறு போடுதே. உலகத்திலே குணம் தான் பெருசு. ஏக்கா, குணம் தான் பெருசு, அதெல்லாம் புரியுதுக்கா. இருந்தாலும் இதை விட நல்ல நல்ல பிள்ளைகள் போட்டாவா நான் சரோக்கு அனுப்பி விட்டுருந்தானே, அவ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்ட்டால. என்ன சித்தி, நீங்க அனுப்புற போட்டாவெல்லாம் மோகன்ட்ட காட்டதான் செஞ்சேன். அவன் ஒரே அடியா வேண்டான்னு சொல்லிவிட்டா. இவளதான் கெட்டுவேன்னா பிறகு நான் என்னத்த உங்ககிட்ட சொல்ல? இப்ப என்னடி, உன் மோவன் மோகன சித்ராவா அதையும் 2 நல்ல பாசமா நல்லதானே இருக்காவ, இதுக்கு போட்டு நீயா புலம்பிட்டடக்கா? அம்மா சொல்றேன், இது கூட சொல்லக்கூடாதாங்க. ஒன்னு நீ சொல்ல வேண்டாம். அக்கா சண்டை போடாதக்கா. ஏம்மா சித்ரா, உன் கழுத்துல காதுலயும் தங்க நகை எதுவுமே இல்ல. சித்தி, நீங்க அவளை மட்டும் வசதி கம்மின்னு நினைச்சிடாதுங்க. அவங்க அம்மாவுக்கு 3 பங்களா, 2 காரு, 3 ஏக்கர்ல தோட்டம் இருக்கு. அவங்க அம்மா ரொம்ப பெரிய கோடீஸ்வரி. அப்படியே கதை. அதான் மோகனை ஒத்த கால நின்று இந்த பிள்ளை தான் வேணும்னு தாலி கட்டி இருக்கான். ஏ புஷ்பா, என் மவ சரோ சும்மா கிண்டலுக்கு பேசிட்டு கிடக்கா. சித்ரா வீட்டுல கொஞ்சம் வசதி குறைதான்.
ஆனா குணத்துக்கு தங்கமான பிள்ளை பாத்துக்க. சித்தி, இவ அம்மாக்காரி இருக்காளே, மவளுக்கு எப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலோ அதுல இருந்து இங்கதான் இருக்கா பாத்துக்கிடுங்க. எந்த ஊர்லயாவது இப்படி சம்மந்தி வீட்டுல வந்து கிடப்பாவளா? ஒத்த நிறுத்துங்க. என் பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்கு.